ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஃபர்ஸ்ட் இந்த சீசன் 9 இந்த மாதிரி நான் சம்பவம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆக்டிவாக ஓரளவுக்கு இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் தூங்கிட்டே இருப்பார். எஃப்ஜே அவரோட தூக்கமே இப்போ போச்சு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா எஃப்ஜே ஒரு பக்கத்தில் இருக்கிற சபரி தூங்கிட்டார். கனிலாம் ஒன்றும் தூங்கலை. ஏன்னா எஃப்ஜே தூங்காமல் எப்படி அவங்க தூங்குவாங்க? அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. என்னாச்சு தெரியல இந்த பிள்ளைக்கு அப்படின்ட்டு. தூங்காமல் இருக்காப்புல. எப்பயுமே தூங்காமல் இருக்க மாட்டார் எஃப்ஜே. ஃபஸ்ட் எடுத்தவொடனே தூங்கிடுவாப்புல. ஏன் இன்றைக்கி தூங்கலாம்? தூக்கம் போச்சு. தூக்கம் ஏன் வரலன்னா மன உளைச்சல் இருக்காப்புல. ஏன் மன உளைச்சல் ஆச்சுன்னா இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் எல்லாமே தாறுமாறான சம்பவங்கள். எஃப்ஜேக்கு மறக்க முடியாத அடி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா ஆதரவை வச்சு செக்கு அந்த கேஸ் வந்துச்சு. கேஸ் வந்து போய் ஒரு வடவனாக ஆகிட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி நைட்டு பேசிட்டார். நாளைக்கு என்ன ஆனாலும் சரி, ஆதர்கிட்ட நான் தோற்றாலும் சரி, வாயை திறக்க போகிறது கிடையாது, சாரின்னு சொல்லிட்டு போயிடுவோன்னு முடிவு பண்ணி தான் வந்தார். காலையில் அந்த கேஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா விக்ரமும் ஒரு முடிவு பண்ணாப்புல, அங்கே போயிட்டு சாரி கேட்டுருவோம், வேணவே வேண்டாம், பிரச்சனையே வேணாம், சப்போஸ் பேச ஆரம்பித்தாங்கன்னா நம்ம மாட்டிப்போம், செம்மையாக மாட்டிப்போன்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அவரும் வந்து ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஏன்னா எப்பயுமே மன்னிப்பு கேட்க மாட்டார் இவர். இப்போ அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத அவங்களே யாராவது சண்டை போட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்க மாட்டார் லேடிஸ் கிட்டலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆதர்கிட்ட மன்னிப்பு கேட்டாப்புல எல்லாமே ஆமாம் நாங்கள் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே நான் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டார் அந்த டாஸ்க்காக. ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே செம்மையை எரிஞ்சது. வெளியே வந்தவொடனே அரோரா திரும்ப அந்த விஷயத்தை கேட்டவொடனே காண்டாயிட்டாப்புல. அப்போ நீ வந்து விக்டிம் கார்டு யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்களே, அது உண்மை தானே? அப்போ நீ அந்த பொண்ணை யூஸ் பண்ண மாதிரி வியானா யூஸ் பண்ணுறியா? அதை நான் சொல்லவில்லை. அப்போ நீ அங்கே ஏன்டா ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பாங்க. அது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் பார்வதி விஷயத்தில் வந்து செம்மையாக ஆட்டிடியூட் காமிச்சிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு கோர்ட்டில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவர் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டார். அது பெரிய கோர்ட் அவமதிப்பான ஒரு விஷயம். அதை ஏன்னா கோர்ட்டுன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அங்கே ஆல்ரெடி சொல்லிட்டார் பிக் பாஸ், இது வந்து கோர்ட்டாக நினச்சிக்கோங்க, அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்கன்னு. அதை பண்ணல. நீங்கள் பண்ணலன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அரோரா வச்சு கிழிக்கும் கிழிச்சிருப்பாங்க. அவர் அந்த டேட்டுன்ற வார்த்தைக்கு வந்துட்டு 1, 2, 3 தேதியை சொல்லியிருப்பார். அந்த டேட்டை சொன்னேன்னு என் காதில் பூ சுத்தாதான் கலாச்சிருப்பாங்க. செம்மையாக இருந்த கதெல்லாம் வந்து அல்டிமேட்டு. அதே மாதிரி சபரி இவருக்காக தான் வாதாடினார். பட் இருந்தாலும் அங்கேயே சபரி வந்துட்டு அன்றைக்கி நீ தான் சாரி கட்டுன்னு சொன்னால, இன்றைக்கி ஒரு சாரி கட்டுன்னு சொல்லியிருப்பார். அதுவும் எஃப்ஜேக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, நான் ஏன் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன பண்ணியிருப்பார், அந்த ஈகோ ப்ளஸ் அவருக்கு டென்ஷன், அந்த கேஸை தோற்றதுனால அங்கேயே வந்துட்டு அந்த கோர்ட்லேருந்து ஜட்ஜி போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு டென்ஷன் ஆகிருப்பார். விஜய் பார்வதி கத்திருப்பார், நீ லவ் கண்டர் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மன உளைச்சல் ஏற்படுத்திருப்பார் விஜய் பார்வதிக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்து விஜய் பார்வதி வச்சு செஞ்சுருப்பாங்க எஃப்ஜேவை. நீ வந்துட்டு வேணுன்ட்டு வந்து அந்த ஆதரையோட கேஸ் வெளியே வரக்கூடாதுன்னு அங்கே ஒரு விஷயத்த பண்ண அமித் கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுருப்பாங்க. அங்கெல்லாம் சிரித்து கலாச்சிருப்பார். அதை நிறைய பேர் வந்து விஜய் பார்வதி வந்து வச்சு செஞ்சுட்டாருன்னு கிடையவே கிடையாது. அவர் என்ன தான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் அவர் ஃபாலோ பண்ணுறோம், நம்மளுக்கு தெரியாது. இதில் பெரிய ஹைலைட்டு என்னென்னா சபரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு கிழிச்சிட்டார். நீ அந்த இடத்துல சாரி கேட்டிருக்கணும். சாரி கேட்டிருந்தனா கேமில் நீ தோற்றாலும் அங்கே வெளியில் நீ மக்கள்கிட்ட வந்துட்டு ஜெயிச்சிருப்ப. நீ எனக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ் முடிஞ்ச உடனே விஜய் பார்வதிக்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் காமிச்சது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டார். இல்லை அது வந்து ஈகோவில் வந்து கேட்குது, நான் எப்படி சாரி கேட்க முடியும் அவருக்கு சொல்லும்போது. இருந்தாலும் நீ கேட்டிருக்கணும், அதுதான் கரெக்ட். அதேமாதிரி ஆதரவு விஷயத்துலேயும் நீங்கள் அதை வந்து டைலூட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதுவுமே எனக்கு பிடிக்கலன்ட்டார். இப்போ காலையிலேருந்து இவ்வளோ விஷயங்கள் ஓடவே இதில் இன்னொரு விஷயம் வேறு நடந்துச்சு. ஆதரக்கிட்ட ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருந்தார். நீ என்னை பற்றி பேசலைனாரு. ஒரு நிமிஷம்னு ரம்யாவை கூப்பிட்டு நிற்க வச்சு, இவன் 100 கேமரா இங்கே இருக்குது, இங்கே வந்து என்னை லவ் பண்ணுன்னு கேட்குறேன், நான் எப்படி பண்ண முடியும்னு நீ சொல்லலை அப்படின்னு ரம்யா ஆமாம் சொன்னான்னு சொன்னோடனே ஒரு மூஞ்சி மாறி போச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இவருக்கு எதிராக நடந்த உடனே மனுஷனுக்கு மைண்டு ஃபுல்லாக ஒரே மன உளைச்சலாகி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லை அவருக்கு. தூக்கம் இல்லாமல் வந்துட்டு அப்படியே முழிச்சிட்ருக்காரு. கனி வந்து கேட்குறாங்க, என்னடா சொல்ல தூங்காமல் இருக்காரு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறமா எப்படி தூக்கம் வரும்? போட்டு காலேருந்து அடின்னு அடிச்சுட்டு ஆனால் சிரிச்சுட்டு தான் இருந்தார். அதுதான் இந்த பையன்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னா கீழே விழுந்தாலும் மீசலை பண்ண விட்டாது, அந்த அளவுக்கு உழுவாப்பில். ஸோ இப்போ வந்து வெளியில் வந்து சிரிச்ச மாதிரி காமிச்சு அதெல்லாம் ஒன்று மேலே இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு வந்தாலும் இங்கே தூக்கம் வரல. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு புகஞ்சு போயிருக்குது எஃப்ஜேக்கு. இவரால் எத்தனை பேருக்கு மன உளைச்சலாக இருக்கும், எத்தனை பேரை வந்து பேசியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவர் அனுபவிக்கிட்டன்றது தான் நம்மளோட கருத்து. பட் இருந்தாலும் திருந்து வரான்னு கேட்டிங்கன்னா அது அவர் கையில் தான் இருக்குது. இந்த வாரம் அவர் வெளியே போவார்ன்றதுன்னு தெரியல. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதில் வேறு இன்னொரு பெரிய மன உளைச்சல் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இவர் உக்காந்துட்டுருக்க பக்கத்தில் வந்து வியானா வியானாவோட காலில் வந்து சொடக்கு போட்டுட்ருக்கார் நம்ம கமருதீன். இது ஒரு தனி ட்ராக்காக இருக்குது. அங்கேருந்து அப்படியே அவரோட ஃபுல் லுக்கும் வந்துட்டு வியானா மேலே தான் இருக்குது எஃப்ஜேக்கு.
என்னடா இன்றைக்கி சேத்துலேயும் அடி வாங்கி சோத்துலேயும் அடி வாங்கிச்சுன்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பாவம் மனுஷன் தூங்காமல் இருக்காப்புல. பாய் நண்பர்களே.